வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல ChatGPT, AI இந்த டெர்ம்ஸ் எல்லாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். AI பத்தி பேசாத ஆட்களே ரொம்ப கம்மின்ற அளவுக்கு இன்றைய உலகம் வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் AI இவ்வளவு வளர்ந்ததுக்கான முக்கிய காரணம் ஒரு ஸ்பெசிபிக் செக்டர் ஆர் டொமைன் அப்படின்னு இல்லாம கிட்டத்தட்ட எல்லா டொமைன்ஸ்லயும் இருக்க இண்டஸ்ட்ரீஸ்ல AI யூஸ் பண்ண முடியுது. அதாவது ஆட்டோமோட்டிவ், ரீட்டைல், healthcare, manufacturing, banking and financial services, agriculture, human resources, defense, transportation and logistics, education இது போல எல்லா செக்டர்ஸ்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸும் AI யூஸ் பண்றாங்க. இந்தியாவோட நேஷனல் AI போர்ட்டல்ல கொடுத்திருக்க டேட்டா படி ஏயோட குளோபல் மார்க்கெட் சைஸ் 2023ல இருந்து 2030க்குள்ள 37.3% growth ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க போகுது. 2030க்குள்ள AI $15.7 ட்ரில்லியன் வேர்ல்ட் எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. இதுவே இந்தியால பார்த்தோம்னா AI 39% CAGRல grow ஆகி $11.78 பில்லியன் 2025க்குள்ள ஜெனரேட் பண்ண போகுது. 2025க்குள்ள கிட்டத்தட்ட $500 பில்லியன் இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது AI இண்டஸ்ட்ரி. இந்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் growth பொட்டன்ஷியல் இருக்க AI ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல இல்லைன்னா எப்படி? வாங்க இப்ப இருக்க பெஸ்ட் AI ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல AI ஸ்டாக்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்கிறது Zensar Technologies. Zensar Technologies லிமிடெடோட கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 576 rupees. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 13,037 crores இருக்கு. இவங்க ஒரு மிட் கேப் கேட்டகரியில இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட PE பார்த்தோம்னா 24.8ல இருக்கு and ROCE 14.5. இது நல்ல நம்பர்ஸ் தான். அண்ட் இவங்களோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா 0.07, கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களோட ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 49.2% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் FIIs அண்ட் DIIs ரெண்டு பேருமே ஈக்குவலா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட EPS 23.2 rupeesல இருக்கு அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 15.8%ல இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல Zensar Technologies கிட்டத்தட்ட 174% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. AI ஸ்டாக்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது Saxoff லிமிடெட். இவங்க பல்வேறு நாடுகளில் இருக்க அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் பார்ட்னராக இருக்காங்க. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், கிளவுட் அண்ட் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் மற்றும் IoT பேஸ்ட் சொல்யூஷன்ஸை அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஷேர் இப்போ கரண்டா $320 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 3,392 கோடி கிட்ட இருக்கு. இவங்களோட PE ரேஷியோ 35.6, டெட் டு ஈக்விட்டி 0.03 தான் இருக்கு. கிட்டத்தட்ட நோ டெட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க 1 இயர்ல 142% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் கடந்த 5 வருஷத்துல 1019% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்பெனி KSolve India Limited. இவங்க 2014ல எஸ்டாப்ளிஷ் ஆகி ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், இ-காமர்ஸ் ஆகிய செக்டர்ஸ்ல அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க இப்போ மேஜரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல கீனா இருக்காங்க. இந்த கம்பெனி இப்போ 1324 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1570 கோடி. PE ரேஷியோ 53.9 அண்ட் டெட்டே இல்லாத கம்பெனி. இது சுத்தமா கடனே வாங்காத கம்பெனி. ஒரு இயர் ரிட்டர்ன்ஸ் 200% கிட்ட இருக்கு அண்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10,000% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 53% மேல இருக்கு அண்ட் FIIஸும் நல்ல ஹோல்டிங் இதுல வச்சிருக்காங்க. 5 வருஷத்துல இவங்களோட சேல்ஸ் கிட்டத்தட்ட 86.7% வளர்ந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது Cigniti Technologies Limited. இந்த கம்பெனி குவாலிட்டி அஷூரன்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெஸ்டிங், டிஜிட்டல் அஷூரன்ஸ் இந்த ஏரியாஸில் AI ட்ரிவன் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் டூல்ஸ் வச்சு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வருது. இந்த கம்பெனி இப்போ 1043 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் 85.9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 183.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2835 கோடியில் இருக்கு அண்ட் ஸ்டாக் PE பார்த்தோம்னா 15.2, ஆனால் இண்டஸ்ட்ரி PE 40.5ல இருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் அண்டர்வேல்யூடாக தான் இருக்கு. ROCE வந்து நல்லாவே இருக்கு, 38.2% ROCE அண்ட் ROE 32.1% கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட FII ஹோல்டிங்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. இப்போ கரண்டா 6.32%ல இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ், ப்ராடக்ட் இன்ஜினியரிங் இந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க ஜென்ரேட்டிவ் AI சர்வீசஸ் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல கீனாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் இப்போ 895 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் 13,628 கோடி. ஸ்டாக் PE 61.8 அண்ட் ROE வந்து 29% இருக்கு. இவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25% சேல்ஸ் க்ரோத் காட்டியிருக்காங்க.
அடுத்தது நம்ம பார்க்குறது ஆஃபில் இந்தியா லிமிடெட். ஆஃபில் இந்தியா லிமிடெட் ஒரு குளோபல் கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். அவங்க கஸ்டமர்ஸ்க்கு மொபைல் அட்வர்டைசிங் சர்வீசஸ் கொடுத்துட்டு வராங்க. இவங்க பல செக்டர்ஸ்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களோட கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஆஃபில் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1266. இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 10,756 கோடி. PE 67.2, டெட் டு ஈக்விட்டி 0.14. இவங்களோட 1 year ரிட்டர்ன்ஸ் 20% அண்ட் 5 year ரிட்டர்ன்ஸ் 651.8% கிட்ட இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க ஒரு குளோபல் டெக்னாலஜி கம்பெனி. இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோம்னா எம்பெடட் சாஃப்ட்வேர் அண்ட் AI டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல இருக்கு. கார்ல பொருத்தப்படுற ஸ்மார்ட் டெக்னாலஜியான ADAS, அதாவது அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல இவங்களுக்கு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. KPIT டெக்னாலஜிஸ் இப்போ ₹1,519 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 41,000 கோடி கிட்ட இருக்கு. ஸ்டாக் PE 85.2, ROE 26% இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இவங்களோட FII ஹோல்டிங்ஸ், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அண்ட் AI ஹோல்டிங்ஸ் இங்கே பார்க்கலாம். FII ஹோல்டிங்ஸ் 25.7% இருக்கு. அதுக்கு பாதி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் பேட் ஃபார் 5 years பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 207 crores கிட்ட இருக்கு. இந்தியாவில் AI செக்டரில் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸையும் விட மேஜர் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்க இந்த 4 கம்பெனிஸ்: டாடா எல்எக்ஸ்ஐ, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜ், ஆன்சியன்ட் லிமிடெட். இவங்களோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. AI செக்டரில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்க உங்களோட அனாலிசிஸை நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட சோல் பர்பஸ் அதுதான், உங்களுக்கு AI செக்டரில் இந்தியாவில் இருக்க மைனர் ஆஸ் வெல் அஸ் மேஜர் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.